இறைவா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து 42 ஆண்டு கால ஜோதிடம் மற்றும் எண்கணித பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் மகதன் சேகர் ராஜா அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில கலந்துக்க இருக்காரு. ஒவ்வொரு தேதியிலும் பிறந்தவங்களுக்கான அந்த தேதியில பிறந்ததற்கான அதிர்ஷ்ட குறியீடு மற்றும் அவங்க வழிபட வேண்டிய கோயில்கள் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் வளம் சேர்க்கறதுக்கான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. ஒவ்வொரு பிறந்த தேதிக்குமான அதிர்ஷ்ட குறியீடு, கோவில் வழிபாடு, அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய வளங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த 4 அப்படிங்கிற இந்த தேதியில பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு என்ன சார்? ஆமாம், 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள் குறியீடு ஆண் மயில். ஆண் மயில். ஏன் ஆண் மயிலை குறிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 4ஆம் தேதி ஆண்களாக பிறந்திருப்பார்கள். 3 ஆண், 2 ஆண், 1 ஆண், 4 ஆண், எல்லாம் ஆண்களாக வரும் பெண்கள் பின்னாடியே பெண்களும் வருவாங்க. தேதி இருக்குது. ஆண் மயில் ஏன் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாகவே மயில் அப்படின்னாவே அழகு தான், அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. இந்த மயில் அழகுன்னு சொன்னாவே இந்த ஆண் மயில் பெண் மயில் அது ரெண்டுத்தையும் நிற்க வச்சு எது அழகாக இருக்குன்னு ஆண் மயில் தான். அதில் ஒன்றும் டவுட் இல்லை. காரணம், அந்த தோகையை வச்சுக்கிட்டு அப்படி அது ஒன்று செய்ய வேண்டாம். அந்த தோகையை வச்சுக்கிட்டு நின்னாலே போதும். தோகை விரிச்சா அது வேறு அழகு, நின்னாவே அழகு, தோகை விரிச்சா அழகு. அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா, 4ஆம் தேதி பிறந்தவங்க ஆண் மயில் மாதிரி அழகாகவும் இருப்பாங்க. ஆண் மயிலை விட்டு நிறைய தந்திரங்கள்லாம் இருக்கும், அதுக்கிட்ட நிறைய சக்தி இருக்கும். ஆண் மயிலுங்கிறது மயில் யாருடைய வாகனம்? முருகரோட வாகனம். இப்போது நீங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு போனீங்கன்னாக்கா, பொதுவாக நம்ம ஆன்மீக வரலாறு ஒன்று படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? உலகத்தை உலகத்தை வாகனம் மூலயமா சுற்றுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முருகர் உலகத்தையே மயில் வாகனம் மூலயமாக சுற்றளவு சுற்றி வந்தார்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் ஆன்மீகத்தில். ஆனால் அப்படி அவர் சுற்றுனது சரியாக தவறாக நம்ம பார்க்கல. ஆனால் அவர் அந்த ஆண் மயில் ஒரு மயிலில் சுற்றினார் பாருங்க. சுற்றி முடிச்சுட்டு அந்த மயில், அந்த ஜென்ரேஷன் இப்பவும் ஒரு மயில் திருப்பரங்குன்ற கோயிலில் இருக்குது. போட்டிருப்பாங்க. முருகர் வாகனமாக பயன்படுத்துகிற மயிலினுடைய ஜென்ரேஷன், அவங்களுடைய அந்த தலைமுறை, அதுக்கு முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அப்படியே வந்து அதனுடைய வம்சாவளி உள்ள மயில்னு போட்டிருப்பாங்க. அப்போ முருகருடைய வாகனம் மயில். 4ஆம் தேதி உங்களுடைய குறியீடும் மயில். அந்த மயிலுக்கு நிறைய, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நிறைய சக்தி இருக்குது. என்ன நிறைய சக்தி இருக்குது? இறை சக்தி உள்ளே இருக்குது. பொதுவாக 4ஆம் தேதி அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டேயும் கனெக்ட் ஆக மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டேயும் நம்பி எதையும் ஒப்படைக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் இவங்களுடைய பார்வை அது மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். மயில் யாரையும் நம்பாது, அதுதான் உண்மை. மற்ற பறவை கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பறவையோடு ஒரு பறவை உட்காந்துருக்கும். பொதுவாக மயில் பறவை இனத்தை தான் சேருது. அதுவும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது பறந்து போகும் இல்லையா? பறந்து போனாவே பறவை இனம் தானே, பெரிய பறவை, அவ்வளோதான். அதே நேரத்தில் இந்த மயிலும் முருகர் வாகனம் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் அது உண்மையாக இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, முருகர் கோயிலெலாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மயில் அங்கே இருக்கும். விராலிமலை முருகர் கோயில் நிச்சயமாக அங்கே இருக்கும். திருச்செந்தூர் முருகர் அங்கே இருக்கும். திருத்தணி முருகர் அங்கே இருக்கும். எங்கெங்கெல்லாம் முருகர் கோயில் இருக்கோ அங்கே தான் இருக்கும். சரி, இங்கே முருகர் கோயில், விநாயகர் கோயில் இருக்கான்னு நம்ம பார்த்துருக்குறோமா? நான் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. அம்மன் கோயிலில் இருக்கா? இல்லை. பெருமாள் கோயிலில் இருக்கா? இல்லை. ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கா? இல்லை. ஆனால் முருகர் கோயிலில் மட்டும் இருக்குது. அதை ஏன் திருப்பி நான் ஸ்பெசிஃபிக்காக அதையே திருப்பி 2வது முறை கூட நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வந்ததுன்னா, ஒரு பறவையோ ஒரு அனிமலோ அந்த இறை ரகசியத்தோடு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லும்போது அவங்க அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. இப்போ மயில் முருகருடைய வாகனம்னு சொல்கிறோம். அது முருகரோட கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லும். முருகர் கோயிலில் தான் அது இருக்குது. நம்ம எந்த மயிலையும் போயிட்டு மயிலே நீ முருகர் கோயிலில் தான் இருக்கணும்னு நம்ம சொல்லலை. சரி, அப்படியே சொன்னார், ஒரு மயில்கிட்ட தான் நம்ம சொல்லியிருப்போம். கண்டிப்பாக மயில் இனமே வளர எல்லாம் முருகர்கிட்ட தானே போகுது. அப்போ அங்கே கனெக்டிவிட்டி இருந்தால் தான் அது இருக்கும். இந்த இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். சரி, பரவாயில்ல. அப்போ 4ஆம் தேதி உள்ளவங்க உங்களுடைய விஷயங்கள்லாம் இப்படி தான் இருக்கும். மயிலுக்கு உண்டானது அதனுடைய என்ன அவங்களுடைய ஆக்டிவிட்டி இருக்கும், உங்களுக்கு கிட்டத்தட்ட அப்படியே இருக்கும். மயில் எப்படி அழகாக இருக்கோ ஆண் மயிலும், நீங்களும் அழகாக இருப்பீங்க. ரைட், அதெல்லாம் சரிங்க சார்.
அழகாக தான் சார் இருக்கணும் அப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க, ஏற்றுக்கிட்டாலும் அதான் உண்மை. அதே நேரத்தில் உங்களுடைய குறியீடு மயிலை நீங்கள் ட்ரெஸ்ஸு போடும்போது உங்கள் ஷர்ட்லேயோ எதுலேயோ மயிலை குறியீடாக அதை பதிச்சு போட்டுட்டீங்கன்னாக்கா உங்கள் பவரோட முருகருடைய பவர், மயிலோட பவர், டபுள் த பவர் யூ கெட் இட். நீங்கள் இந்த தேதியில் பிறந்திருக்கீங்கனாக்கா முருகருக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். நீங்கள் திருமணம்னு ஒன்று பண்ணாக்கா முருகர் கோயிலில் தான் திருமணம் பண்ணணும். அப்படி தான் இது கனெக்டிவிட்டி, நீங்கள் அப்படி தான் அதை எடுத்துக்கிறணும். ஆனால் திருமணம் பண்ணுறது எல்லா கோயிலும் பண்ணலாம் அப்படின்றது வேறு, அது எல்லா நம்பர் பண்ணலான்றது. நீங்கள் 4ஆம் தேதி பிறந்தவங்க முருகர் கோயிலில் தான் திருமணம் பண்ணிக்கிறணும். அந்த முருகர் கோயிலே எல்லா முருகர் கோயிலில் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தாக்கா அறுபடை வீடு கொண்ட முருகன் கோயிலில் தான் பொதுவாகவே முருகன் கோயிலில் திருமணம் பண்ணணும். குறியீடான மயிலை நீங்கள் பயன்படுத்தும் போகும்போது உங்கள் சக்தியை காட்டிலும் முருகர் சக்தியும் மயில் சக்தியும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு ஏதுவாக இருப்பதற்கு இந்த மயில் குறியீடை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ 4 அப்படிங்கிற இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு முருகனுடைய அருள், மயிலினுடைய சக்தி அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும். எண் 5 இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு அப்படிங்கிறது என்ன? எந்த இறை வழிபாடு அவங்களுக்கு உகந்த வாழ்க்கையினுடைய வளங்களை கொடுக்கும்? கண்டிப்பாக நம்பர் 5, இந்த 5க்கு எதை குறியீடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தால் தேனீக்கள். ஆமாம், இந்த தேனீக்களுக்குள் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. சரி சார், இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அனிமலுக்கோ பறவைக்கோ அப்படியே இறை ரகசியத்தோடு கனெக்ட் பண்ணிங்க. தேனீக்களுக்கு அதுக்கு என்ன இறை ரகசியத்தை கனெக்ட் பண்ண போகிறீங்க? என்ன இருக்குது? பொதுவாக சித்தர்கள், யோகிகள், முனிவர், இவங்கள் ரிஷிகள்லாம் இவங்க கூடு விட்டு கூடு பாய்வாங்க. அந்த சக்தி அவங்களுக்கு இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இவர்கள் கூடு விட்டு கூடு பாயிறது எது மூலியமாக பாய்வாங்க அப்படின்னு என்றால் மற்றதை இருக்குது இல்லையாங்கிறத நாம் பார்க்கல. ஆனால் இப்பவும் சித்தர்கள் தேனீக்களாகவும் உலா வருவார்கள். நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் நடக்கிறோம். பொதுவாக சொல்கிறது, நான் இப்போ இல்லை, நான் 30-35 வருஷமாகவே முன்னே சொல்லியிருக்கிறேன். அப்போ தான் அதுக்கப்புறம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஆன்மீகத்தை ஒரு பெரிய அப்போல்லாம் பெரிய கலாசபையை நடத்திட்டு இருந்தாங்க. நான் வந்ததுக்கப்புறம் தான் ஆன்மீகத்தை சின்ன துணுக்காக எல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மக்கள் கூட நல்லா போய் ரீச் ஆயிடுச்சு. அப்போ சொல்லும்போது இந்த வார்த்தை சொல்லியிருப்பேன். திருவண்ணாமலையில் நீங்கள் நடக்கும்போது வலது கைப்பக்கம் ரைட் சைடு மட்டும் யாருமே போவாதுங்க, அங்கே கேப் விட்டுருங்க. ஏன்னா சித்தர்கள் அங்கே நடந்து போவாங்க, அவங்களுக்கு கிரிவலம் வருவாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் அதை செய்கிறாங்க. ரைட் சைடில் கொஞ்சம் கேப் விட்டுருவாங்க. அதான் அதேமாதிரி சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாயிருதுங்கிறது எது மூலயமா வருவாங்கன்னாக்கா தேனீக்கள் மூலயமாக வருவார்கள். உங்கள் வீட்டில் தேனீக்கள் சில நேரத்தில் கூடு கட்டும், போவோம், சுற்றிட்டு போவோம். அப்படின்னா அது நீங்கள் வெறும் தேனீக்களாக நினச்சி கொள்ள வேண்டாம், சித்தர்களாகவும் இருப்பார்கள். சித்தர்கள் தேனீக்கள் ரூபத்திலையும் வருவார்கள். உங்களை பிடிச்சிருக்கு, உங்கள் வீட்டுக்கு வரணுன்னாக்கா நேரம் அவங்க வர முடியாது, தேனீக்களாக வருவார்கள், வீட்டுக்குள்ள வருவார்கள். அதனால் அந்த தேனீக்கள் வர்றது சித்தர்கள் வர்றதுக்கு சமம். அதனால தான் தேனீக்கள் வீட்டுக்கு கூடு கட்டிச்சுன்னாக்கா மிகப்பெரும் அதிர்ஷ்டம் ஒன்று. ரெண்டாவது, உங்கள் வீட்டில் ஏதோ நல்லது நடக்க போகுது. சில பேர் வீடு கட்டணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க, வீடு கட்ட முடியாமல் இருக்கும். தேனி கூடு கட்டிச்சுன்னா வீடு கட்டுற சூழ்நிலை வந்துடும். சில பேருக்கு ரொம்ப வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், இந்த தேனி கூடு கட்டிச்சுன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏதோ ஒரு அதிசயம் நிகழ்த்தி பட்டுட்டு போயிடும் அந்த தேனீக்கள். யார்? சித்தர்கள். அப்போது 5ஆம் தேதி தேனீக்கள் பொதுவாக சுறுசுறுப்பு யாருன்னு கேட்டாக்கா எறும்புன்னு சொல்லுவோம். ரைட்டு. அதோட சுறுசுறுப்பு யாருன்னா தேனீக்கள் தான். ஏன்னாக்கா தேனீக்கள் ஒரு இடத்துல உட்காராது. இங்கே உட்காந்துருக்கும், அடுத்த செகண்டே இங்கே இருக்கும், இங்கே உட்காரும், இங்கே உட்காரும், சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு இடத்துல உட்காராது. ஃபியூ செகண்ட்ஸ் தான் அங்கே இருக்கும், அடுத்து பறந்துக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். சுறுசுறுப்பாகவும் இருக்கும், ஷார்ப்பாகவும் இருக்கும். தேனீக்களுக்குன்னு தனி சக்தி இருக்குது. ஏன்னா தேனி சாதாரணமாக வெறும் ஒரு பூச்சி மாதிரி சின்ன பூச்சி மாதிரி போகல, அது நமக்கு தேனை கொடுத்துட்டு போகுது. அது பல நன்மை தான் நம்ம கொடுக்குது. தேனு வெறும் சாதாரண நினைக்கிறீங்களா? அது ஒரு மெடிசன். அது இப்படி நிறைய அது பிரகாரம் அதுக்கு நம்ம ஒரு பெரிய கதை சொல்லலாம், அது வேண்டாம். உங்களுடைய குறியீடு 5ஆம் தேதி குறியீடு தேனி இறை ரகசியத்தோடு கனெக்டிவிட்டி உள்ளது. அதனால் 5ஆம் தேதி கொண்டவர்கள் தேனியை நீங்கள் போடுற உடுப்பு ட்ரெஸ்ஸுலேயும் தேனீக்களாக பதிச்சு வைக்கலாம். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் தேனீக்களை சிம்பிள் மாதிரி உங்கள் லெட்டர் அடையில் கூட போட்டுட்டு பண்ணினாக்கா
இறை ரகசியத்தை ஒரு சித்தர்களுடைய குறியீடை நீங்கள் பயன்படுத்துறது சமம். அவர்களுடைய சக்தியை நீங்கள் பெறுவதற்குண்டான சமத்தை நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ இது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்கு உங்களுடைய குறியீடு பயனுள்ளதாக இருக்கும். சார் 5 அப்படிங்கிறது தேனீக்கள், உழைப்பு, இதை ஒரு குறியீடாக சொன்னீங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இறை ரகசியம், சித்தர்கள் அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிடுறீங்க. அப்போ சித்தர்கள் இருக்கக்கூடிய ஸ்தலங்களாக இருக்கக்கூடிய சிவன் தலம் இல்லைன்னா அந்த முருகன் தலம், இந்த மாதிரியான இடங்களுக்கு இந்த 5 அப்படிங்கிற தேதியில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய கோயில்கள் அப்படின்னு என்ன சொல்வீங்க சார்? இருக்குது. நீங்கள் திருவண்ணாமலை போனீங்கன்னாக்கா சித்தர்கள் ஃபுல்லாக அவருக்கு சித்தர்கள் தான். நிச்சயமாக அங்கே நிறைய கோயில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பெருமாள் கோயிலுக்கு பெருமாள் இருக்கிறால திருப்பதி வெங்கடேஷ் பெருமாள், அங்கே கொங்கண சித்தர் இருக்கிறாரு. ஆனால் இப்போ மறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்படி பெருமாள் கோயில் இப்படி இருக்கும், இப்படி போயிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு தான் மெயின் இருக்கும். இப்படி போயிட்டு இப்படி சுற்றி இங்கே சுற்றி இப்படி பார்த்துட்டு இப்படி வெளியே வரும். இப்படி வரும்போது இங்கே உண்டியல் இருக்கும். உண்டியலுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு கொங்கண சித்தர்ட்டு. ஏன்னா அவர் தான் பெருமாளுக்கு 7வது மலையில் உட்காரத்துக்கு யோசனை சொன்னார். அதனால் என் பக்கத்தில் அவர் உட்கார சொல்லி பெருமாள் இப்படி இருப்பார், சித்தர் இப்படி இருப்பார், பக்கத்தில் தான் இருப்பார். ஆனால் இப்படி திரும்பி இருப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியாது. முதல்ல பக்கத்திலே அவருக்கும் பக்கத்தில் இருந்தார். ஒரு கடத்தில் இப்போ இல்லை, உண்டியல் பக்கத்தில் இருப்பார். இப்போ மறைச்சிட்டாங்க, இல்லை. கொங்கண சித்தர் அவரையும் நீங்கள் வழிபடலாம். அதனால் சித்தர்கள் பார்த்திங்கனாக்கா மொத்தம் 27 சித்தர்கள். இதில் 18 சித்தர் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க. மீதி 9 சித்தர் தான் வடநாட்டில் இருந்தாங்க. அதனால் நீங்கள் பள்ளிமலையில் போகலாம். போகர் சித்தர் நிறைய இருக்கிறாங்க. இங்கே எல்லா இடத்துல சித்தர்கள் இல்லாத இடமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சித்தர்களை வழிபடலாமன்னா கட்டாயம் வழிபடணும். இப்போ 6 அப்படிங்கிற இந்த பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான குறியீடு என்ன? அவங்க வழிபட வேண்டிய கோவில் வழிபாடு ஏதாவது இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. 6ஆம் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எறும்பு. நாம் என்ன நினச்சிருக்கிறோம், எறும்புனாக்கா சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு. அது மட்டும் டவுட் இல்லை, எறும்பு சுறுசுறுப்பாக தான் இருக்கும். ஆனால் அது ஒன்று மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எறும்புக்குள்ளே இன்னொரு ரகசியம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எறும்பு இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். வர இடத்துல எதனா தடுப்பணை எதனா இருக்குது அப்படின்னாக்கா, இங்கே தடுப்பணை வந்துடுச்சு, அங்கேயே நின்றுட்டுருக்காது, அப்படியே டேர்ன் பண்ணிடும், ரூட்டை மாற்றிடும். இங்கே தான் பொண்ணு வச்சுக்கோங்க, டேர்ன் பண்ணி இங்கே திருப்பி இப்படி போயிடும். அப்படின்னாக்கா எறும்புக்கு அந்த சக்தி இருக்குது. டேர்ன் பண்ணிவிட்டு அங்கேயே நிற்காது, வேற ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டு ஜெயிச்சிடும். 6ஆம் தேதி பிறந்தவர்கள் அதே தான். அவர்கள் ஒரு முயற்சி எடுப்பார்கள். அந்த முயற்சி எடுத்துகிட்டு அந்த முயற்சியில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னாலும் சரி, இல்லைனாக்கா அந்த கொஞ்சம் தள்ளி போது ஒரு காரியம் அப்படின்னாக்கா டக்குன்னு இன்னொரு டேர்ன் அடிச்சிடுவாங்க. அடிச்சுட்டு அடுத்த ரூட்டை பிடிச்சிருவாங்க. அவங்க சில எண்ணெல்லாம் ஒன்று ட்ரை பண்ணாக்கா அது ரூட்டிலேயே போவாங்க. அது நெடும்பயணமாக இருக்கும். இவங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. ஒன்று போவாங்க, ஏதாச்சுன்னா அப்படியே டக்குட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க, அதில் போய்ட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த எறும்புக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ், அந்த எண்ணங்கள், அந்த குணங்கள்லாம் அவங்ககிட்டயும் இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு கனெக்டிவிட்டியை கரெக்டாக நான் கனெக்ட் பண்ணுறேன். இதெல்லாம் சாத்தியப்படுமானாக்கா சாத்தியம் இல்லை. இறைவன் அப்படி தான் சொல்கிறாரு. இது குறியீடாக தெரியாமல் இருந்தது, நாம் அது குறியீடாக ரிசர்ச் பண்ணி சொல்கிறோம். கனெக்டிவிட்டியெல்லாம் இப்போ போட்டு ஆமாம் கரெக்டாக தான் இருக்கிறோம். நம்ம இப்போ 6ஆம் தேதியெல்லாம் பார்த்து ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது உண்மை தான். இப்படி உட்காந்துட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த பேசிட்டு கொஞ்சம் கேப் கிடச்சின்னா அந்த கேப்பில் வேறு வேலை பார்ப்பாங்க. எறும்பு மாதிரி தான். இப்படி எறும்பு தான் சுறுசுறுப்பு இல்லை. 6ஆம் தேதி பிறந்தவங்க சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் அப்படி தான் இருக்கும். சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த எறும்பை நீங்கள் சிம்பிளாக கூட பயன்படுத்தலாமெல்லாம் படுத்தணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சார் எறும்பு இப்போ மற்ற இதுக்கெல்லாம் நீங்கள் கனெக்டிவிட்டி சொன்னீங்க, இறை ரகசியத்தோட கனெக்டிவிட்டி சொன்னீங்க. எறும்பு கூட இறை கனெக்டிவிட்டி உள்ளதா அப்படின்னு பார்த்தாக்கா, எறும்பும் இறை கனெக்டிவிட்டி உள்ளது தான். எப்படி? நாம் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வரைக்கும் தான் நம்ம போக முடியும் கோயிலில், மூலவர்கிட்டையும். ஆனால் அதை தாண்டியும் அந்த இறைவன் இருக்கிற இடத்துக்கு எல்லா இடத்துலையும் போயிட்டு வருவார். நிச்சயமாக அவர் மட்டும்தான் போயிட்டு வருவார். சில விஷயங்கள் எறும்பு மூலமாக சொல்லப்படுகின்றன. இதெல்லாம் உண்மையா? ஆமாம். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சுனாமி வரும்போது ஈவன் ஒரு எறும்பு கூட உயிரினம் விடலை, மனுஷன் விட்டுருக்காங்க. அப்போது எறும்பு கூட தெரிஞ்சிருக்கு. ஒரு ஒரு விஷயம் மோப்ப சக்தி அதிகம் உள்ளது எறும்புக்கும் உண்டு. அவ்வளோ பவர்ஃபுல்லு. அப்போ இறைவனுடைய அந்த இறை ரகசியத்தில் இறை சக்திக்குள்ளே ஒன்று இருக்கும்போது இது போய் கனெக்ட் ஆவாங்க.
எறும்பும் ஒரு வகையான கனெக்டிவிட்டி உள்ளது. ஏன்னா இறைவனுக்காக படைக்கப்பட்ட பழம் இதெல்லாம் வந்துட்டு யார் சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா இறைவன் சாப்பிடுவார். அதை விட்டுட்டாக்கா யார் சாப்பிட்றது? எறும்பு தான் சாப்பிட்றாரு. முதல்ல இறைவன் சாப்பிடுவார். படைத்த படையில் இறைவன் சாப்பிடுவாரா? ஆமாம். நான் அது ஒரு நிகழ்வில் சொல்லியிருக்கிறேன். நாம் சொல்லுவோம் பொதுவாக என்ன சொல்லிட்டு, இறைவனுக்காக படையல் படைக்கிறோம். படையல் படைச்சதை இறைவன் சாப்பிடல, அவருக்கு வச்சதை நாம் தான் சாப்பிட்டுக்கிறோன்னு நினைக்கிறீங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இவ்வளோ நாள் வரைக்கும். படையலை இறைவன் சாப்பிடுவார். செக் பண்ணி பாருங்கள். இறைவனுக்காக பொங்கல் படைங்க, வீட்டில் வைப்பீங்க. பொங்கலில் படைச்சி வச்சுட்டு படைச்சி முடிச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சிட்டு அந்த பொங்கல் கிட்ட போயிட்டு நீங்கள் இப்போ எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் இலையில் உங்களுக்கு ஒரு இலை உங்களுக்கு வைக்க அதே பொங்கல் வச்சுக்கிட்டுருங்க. இறைவனுக்கு படைச்சி 1 hour ஆகும் போதில்லை, அதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறோம். அந்த பொங்கல் 1 hour டைம் விடுங்க. அந்த பொங்கல் வச்சுக்கணும். 2 பொங்கல் நீ சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட்டு தெரியும். உங்களுக்கு வச்ச பொங்கல் நல்ல டேஸ்ட் இருக்கும். இறைவனுக்கு வச்சு உள்ள படையலில் உள்ள பொங்கல் வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்கும். நீங்கள் வேணால் இப்படி சொல்லலாம், சார் 1 hour ஆச்சுன்னா டேஸ்ட் கம்மியாக இருக்குன்னு. அப்படி கிடையாது. இறைவன் வந்து நம்ம படையல் படைச்சதை சாப்பிடுவாரான்னா சாப்பிடுவார். எப்படி சாப்பிடுவார்? படைக்கப்பட்ட படையல்லேருந்து அந்த ஸ்மெல் இருக்குது பாருங்கள், அதை இறைவன் எடுத்து சாப்பிடுவார். மீதி அவர் சாப்பிட மாட்டார். மீதி நாம் தான் சாப்பிட்ணும். இதைத்தான் நாம் சொல்கிறோம். இறைவனுக்கு படைச்சோட நம்ம தான் சாப்பிட்டுக்கிறோம். உண்மை அது இல்லை. இறைவனுக்கு படைச்சது இறைவன் சாப்பிட்றாரு, மீதியை தான் நம்ம சாப்பிட்றோம். இந்த தத்துவத்தை நான் தான் முதல்ல சொல்லி கண்டுபிடிச்சி சொன்னது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆமாவா இல்லையான்னு. இனிமேல் வர காலத்தில் இன்னிலேருந்து இறைவனுக்காக படைச்சதை 1 hour கழிச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். நாம் வந்துட்டு குறியீடாக பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை மேலோங்கி போவதற்கு இந்த குறியீடாக எறும்பு 6ஆம் தேதி பிறந்தவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இனி பயன்படுத்தி கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நிச்சயமா. இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.